ஹலோ, நான் உங்களில் ஒருவன். நம்ம வாழ்க்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்னு பார்க்குறப்போ கோல்டில் முதலீடு பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. தங்கத்தை நம்ம ஜஸ்ட் ஜுவல்லரியாக பார்க்காம நமக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போ மற்றவங்க கிட்ட போய் கேட்காம கோல்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ப்ளெச் பண்ணியோ இல்லைன்னா அதை சேல் பண்ணியோ நம்ம பணம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கையில் காசாவோ இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இயரில் 10% மேலே உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் கிடைக்கும். நான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 1 இயர் பேக் ஜாயின் பண்ணி நான் ரெடியூம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ செகண்ட் டைம் ஆல்சோ ஜாயின் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீமில் காயினாக மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்க செகண்ட் டைம்லேயும் நான் காயினாக மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அங்கே நமக்கு மேக்கிங் சார்ஜஸில் எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. ஸோ அங்கே காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் காயினாக பர்ச்சேஸ் பண்ணேன். நான் கோல்டில் சேவ் பண்ணுறது ஜஸ்ட் காயினாக மட்டும் இல்லாமல் ஜுவல்லரியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதால நான் மலபாரில் செக் ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம மலபாரில் இருக்கிற ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மலபார் கோல்டு ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளூம் அண்ட் கோல்டன் க்ளோ, அப்புறம் கோல்டன் பிளிஸ் இப்படிங்கிற 3 நேமில் 3 ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளூம். இது 11 மாத செக் ஸ்கீம். இதில் நீங்கள் மினிமம் 1000 ரூபாயிலேருந்து இந்த செக் ஸ்கீம் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணி 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்கீமில் 18% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸில் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 20% இருக்கிற நகையை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 18% வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா வர 2%க்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் மாதம் மாதம் கட்டுற காசுக்கு அவங்க அமௌண்ட்டாக மட்டும்தான் வர வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு 10,000 கட்டி செக் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 11 மாதத்தில் 1,10,000 சேவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சேவ் பண்ண 1,10,000 11 மாதத்துக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வருமோ அதை நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோ. இதுவும் 11 மாத செக் ஸ்கீம். இதுலேயும் மினிமம் நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து இந்த செக் ஸ்கீம் ஜாயின் பண்ணலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸில் 14% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வர்ற மேக்கிங் சார்ஜஸ்க்கு நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணி ஒரு 20% இருக்கிற நகையை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 14% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வர 6% மேக்கிங் சார்ஜஸ்க்கு நீங்கள் தான் அமௌண்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு அப்பப்போயே அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை உங்களுக்கு வெயிட்டாக எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க. இப்போ இதில் தேர்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளிஸ். இதுவும் 11 மாத ஸ்கீம். பட் ஆனால் இதில் மேக்கிங் சார்ஜஸ் உங்களுக்கு 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் இது 11 மாதங்கிறது நீங்கள் வெயிட்டிங் பீரியட் பண்ணுற மாதிரி தான். பிகாஸ் இது ஒன் டைம் பேமெண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டே இதில் அமௌண்ட் பே பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் இதில் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒன் டைம் பேமெண்ட்டு தான். ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிவிட்டு 11 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு 11 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற நகைக்கு உங்களுக்கு 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 11 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு நகையாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 18% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸில் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற 1 lakh அமௌண்ட்டுக்கு இன்றைக்கி இருக்கிற கோல்ட் ரேட் கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளோ வெயிட் வருமோ அது இன்றைக்கே எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் அந்த வெயிட் 11 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஷாப் போய் நகையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது மேரேஜ் பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் இப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 11 மாதத்துக்கு அப்புறம் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி என்னால் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்கீம் இருக்குது பாருங்கள். அதில் ஏதோ ஒன்று நம்ம ஜாயின் பண்ணலாம். இது ரெண்டுமே நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 ஸ்கீம்லேயும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளூம் ஸ்கீமில் உங்களுக்கு 18% வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஜுவல்லரிக்கு அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் கோல்டன் க்ளோவில் அவங்க 14% தான் மேக்கிங் சார்ஜஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் கோல்டன் ப்ளூமில் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு அவங்க அமௌண்ட்டாக மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. நீங்கள் ஒரு 10,000 பே பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் 10,000 அப்படின்னு தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க. பட் கோல்டன் க்ளோவில் 10,000 கட்டுறீங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்ட் ரேட் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு என்ன வெயிட் வருமோ அந்த வெயிட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க வர வைப்பாங்க. எனக்கு இந்த 2 ஸ்கீமில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது கோல்டன் க்ளோ. மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாக இருந்தாலும் எனக்கு வெயிட்டாக வர வைக்கிறாங்க. பிகாஸ் இன்றைக்கி 7,500 இருக்கிறது கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் 8,000 கிராஸ் ஆயிரும். அப்போ 8,000 கிராஸ் ஆகிறப்போ எனக்கு இன்றைக்கே நான் வெயிட்டாக எடுத்து வச்சேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் நகையாக பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் நகையாக எடுக்கிறப்போ பழைய ரேட்டுக்கு தான் நான் நகையாக எடுக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த கோல்டன் ப்ளூம் ஸ்கீமில் வந்து 18% அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த அன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு தான் வந்து அவங்க வெயிட் கால்குலேட் பண்ணி அந்த வெயிட்டுக்கு தான் நம்ம நகையாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு கோல்டன் க்ளூவில் அவங்க வெயிட்டாக எடுத்து வைக்கிறதால எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. கோல்டன் க்ளூ ஸ்கீமில் நான் ஆல்ரெடி 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 1 இயர் இப்போ கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. அதுக்கு நான் ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி 14%க்குள்ளே தான் வந்துச்சு. அந்த ஜுவல்லரி என்ன, அந்த ஜுவல்லரி டீட்டெயில்ஸ், அவங்க அதுக்கு என்ன பில்லிங் கால்குலேட் பண்ணாங்க, அதுக்கு என்ன கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணாங்க, இதெல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.